بسم الله الرحمن الرحيم حسبنا الله ونعم الوكيل واعلموا أن فيكم رسول الله لو يطيعكم في كثير من الأمر لعنتم ولكن الله حبب إليكم الإيمان وزينه في قلوبكم وكره إليكم الكفر والفسوق والعصيان أولئك هم الراشدون فضلا من الله ونعمة والله عليم حكيم. وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. واعلموا أن فيكم رسول الله لو يطيعكم في كثير من الأمر لعنتم ولكن الله حبب إليكم الإيمان وزينه في قلوبكم وكره إليكم الكفر والفسوق والعصيان أولئك هم الراشدون فضلا من الله ونعمة والله عليم حكيم. إن طائفتان من المؤمنين اقتتلوا فأصلحوا بينهما فإن بغت إحداهما على الأخرى فقاتلوا التي حتى تبغي حتى تفيء إلى أمر الله فإن فاءت فأصلحوا بينهما بالعدل وأقسطوا إن الله يحب المقسطين. إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون. அன்னைமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துல் ஹுஜராத் என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவை நம்ம தொடர்ந்து 2 நாளாக பார்த்து கொண்டு வரோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு 3வது நாளில் வசன எண் 7லிருந்து 10 வரைக்கும் 4 வசனங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்று பார்க்கிறோம். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் 7வது வசனத்துல வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹி லவ் யுதிஅக்கும் ஃபீ கதீர் மினல் அம்ரி லஅனித்தும் வலக்கின் அல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும். அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான், நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு மக்களாகிய உங்களுக்கு அநேக விஷயங்களில் கீழ்ப்படிந்து நடந்தாங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு தான் சிரமத்தை ஏற்படுத்தும். இந்த தூதர் மக்களாகிய உங்களுக்கு நீங்க சொல்கின்ற விஷயங்களுக்கு அவர்கள் கீழ்ப்படித்தாங்கன்னா அது உங்களுக்கு தான் என்ன செய்யும்? சிரமத்தை ஏற்படுத்தும், கஷ்டத்தை ஏற்படுத்தும். எனினும் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? ஈமானை பிரியமுள்ளதாக ஆக்கியிருக்கிறான். மேலும் உங்களுடைய உள்ளத்தை அவன் அலங்கரித்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்றான், நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு மத்தியில தான் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார். என்ன செய்யணும்? நம்ம அல்லாஹ் சொல்றான், நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு மத்தியில தான் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க. அப்ப இந்த அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க என்ன செய்யணும்? கண்ணியப்படுத்த வேண்டும், அவங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும், அவங்களுக்கு நீங்க கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் தெரியப்படுத்துறான். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் அஹ்ஸாப்ல சொல்றான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். முஃமின்களுக்கு அவங்கள விட, அவங்களுடைய நஃப்ஸை விட, அவங்கள விட
இந்த நபி என்னவா இருக்கிறாங்க? உயர்வானவங்களா இருக்கிறாங்க. அப்போ நபி இருக்கிறாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? அவங்கள நமக்கு மத்தியில சஹாபாக்களை குறித்து அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்கு என்ன செய்யணும்? கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் மதிப்பளிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தெரியப்படுத்துறான். மேலும் சொல்றான், இந்த நபி மக்களாகி நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் ஏத்துக்கிட்டு நீங்க சொல்ற மாதிரிலாம் அவங்க நடக்க ஆரம்பிச்சாங்கன்னா உங்களுக்கு தான் என்ன செய்யாது? கஷ்டத்தை ஏற்படுத்தும், சிரமத்தை உண்டாக்கும் அல்லாஹ் சொல்றான். இப்ப இருந்து அல்லாஹ் என்ன சொல்ல வரான்? நபி எதை சொல்றாங்களோ அதை நீங்க கேட்டு போங்க. மக்களாகிய உங்களுடைய விருப்பத்தின்படி உங்களுடைய எண்ணப்படி இந்த நபி மார்க்கத்துல சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும்? நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சிரமத்தை தான் உண்டாகும். இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் நாட்கள் என்ன செய்யறாங்க? ஒரு நாள் மக்களுக்கு கியாமுல் லைல் நடத்துறாங்க, இரவு தொழுகை நடத்துறாங்க. நடந்து முடிஞ்சிடறாங்க, இன்னும் இரவு இருக்குது. சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இன்னும் நிறைய இரவு இருக்குது, இன்னும் எங்களுக்கு தொழுகை நடத்துங்களா என்று கேட்டாங்க. அப்போதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல? அவங்கள பேசி கேட்கல. அவன் சொல்றதுக்கு என்ன செய்ய? ரசூல்லா சஹாபாக்கள் சொல்லும் போது அதை விட்டுட்டாங்க, ஏத்துக்கல. மேலும் ரசூல்லா சொல்றாங்க, மன் காம மஅல் இமாமி ஹத்தா யன்ஸரிஃப குதிப லஹு கியாமுல் லைல். ரசூல்லா சொல்றாங்க, யார் ஒருவர் இமாமோடு நின்று இரவு தொழுகை தொழுவாரோ, இமாம் முடிக்கிற வரைக்கும் அவர் பின்னாடி நின்று தொழுதாருன்னு சொன்னா அவர் இரவு முழுவதும் என்ன தொழுத நன்மை கிடைக்கும். இரவு தொழுகை தராவியா தொழுகிறோம், இமாம் பின்னாடி தொழுகிறோம், இமாம் ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் முடிக்கிற வரைக்கும் நம்ம அவரோட இருந்தா என்ன இரவு முழுவதும் தொழுத நன்மை உண்டு என்று ரசூல்லா சொல்றாங்க. இது அபூதாவுல இருக்கக்கூடிய ஒரு சஹீஹான ஹதீஸ். அப்ப என்ன விளங்குது? மார்க்கத்தில் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கும் போது என்ன வேண்டியது இல்லை, மக்கள் சொல்றாங்கன்றதுக்காக வேண்டி முழு இரவும் சொல்ல வேண்டியது இல்லை என்பதால் தான் ரசூல் என்ன செய்தாங்க? அவங்களுடைய சொல்ல கேட்கணும். இன்னொரு சம்பவம் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு மனைவிமாரிடத்துல 3 சஹாபாக்கள் வர்றாங்க. வந்து என்ன சொல்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல எப்படி தொழுவாங்க? இன்னொரு சஹாபி கேட்குறாங்க, பகல்ல எப்படி நோன்பு வைப்பாங்க? இன்னொரு சஹாபி கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத்தெல்லாம் எப்படி இருக்கும் பொதுவா? அப்போ சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இரவு தூங்கவும் செய்வாங்க, தொழுவும் செய்வாங்க, பகல் நேரங்களில் சில காலங்கள் நோன்பு வைக்கவும் செய்வாங்க, நோன்பு இல்லாமலும் இருப்பாங்க, விவாதம் செய்வாங்க, எங்களோட இல்லற வாழ்க்கையிலையும் ஈடுபடுவாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி பார்த்து சொல்றாங்க. அப்போ அந்த மக்கள் வந்து என்ன சொல்றாங்க? அவங்க அல்லாஹ்வுடைய தூதர், அவனுடைய முன்பின் பாவத்தால என்ன செஞ்சுட்டான்? மன்னிச்சுட்டான், சாதாரணம் தானே, அதனால நான் என்ன செய்ய போறேன்? நீ இரவெல்லாம் நின்று தொழுவ போறேன், தூங்கவே மாட்டேன். இன்னொரு சாவி சொல்றாங்க, நான் பகலெல்லாம் நோன்பு வைக்க போறேன், எல்லா காலமும் நோன்பு தான். இன்னொரு சாவி சொல்றாங்க, நான் இனி என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இபாதத்திலே கழிக்க போறேன், நான் என்ன செய்ய மாட்டேன்? நீ திருமணமே செய்ய மாட்டேன், இதர வாழ்க்கையில ஈடுபட மாட்டேன் என்று சொல்லி சொல்றாங்க. இந்த செய்தி ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? இந்த மக்கள்கிட்ட பார்த்து, நான் நோன்பு வைக்கிறேன், நோன்பு இல்லாமல் இருக்கிறேன், சில காலம் நோன்பு வைக்கிறேன், சில காலம் நோன்பு வைக்காம இருக்கிறேன். அதே மாதிரி நான் இரவுல நின்று வணங்கவும் செய்கிறேன், இரவுல தூக்கவும் செய்கிறேன், நான் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறேன், அல்லாஹ் வணங்கவும் செய்கிறேன். இதுதான் என்ன என்னுடைய சுன்னத். அவன் ரஹீபர் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி. யார் என்னுடைய சுன்னத்தை அலட்சியப்படுத்துகின்றாரோ அவர் என்னை சேர்ந்தவர் அல்ல. மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் விசுவாசம் என்ன செய்யலை, எந்த அளவு சொல்லியிருக்காங்களோ அதில் நம்ம என்ன செய்யணும்? கட்டுப்பட வேண்டும், அதில் அவங்களுக்கு கீழ்படிய வேண்டும். நாம என்ன செய்ய முடியாது? கூடுதலாது இந்த ஒன்றையும் கொண்டு வர கூடாது அப்படின்றது நாம விளங்கிக்கணும். அதனால தான் எல்லாம் இந்த இடத்துல தெரியப்படுத்தலாம். இந்த மார்க்கத்தில் நல்லா எவ்விதமான சிரமத்தையும் வைத்திருக்க இலகுவான சட்டங்களை தான் எல்லாம் வைத்திருக்கிறோம். அப்போ அதன் அடிப்படையில் நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாம கட்டுப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான். அடுத்து சொல்றான் பாருங்க, அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்துல என்ன செய்திருக்கான்? அல்லாஹ் உங்களுக்கு ஈமானை பிரியமுள்ளதாக விருப்பமுள்ளதாக ஆக்கியிருக்கிறான். மேலும் உங்களுடைய அந்த உள்ளத்துல அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? அந்த ஈமானை அலங்கரிக்கவும் செய்திருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான். இப்போ அல்லாஹ் முதல்ல என்ன சொன்னா? உங்களுக்கு மத்தியில் இந்த தூதர் இருக்கிறாரு, நீங்க என்ன செய்யணும்? அதிகமான விஷயங்கள்ல அவர் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தாருன்னா, நீங்க சொல்றது அவர் கேட்டாருன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு தான் சிரமத்தை உண்டாக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னும் அல்லாஹ் என்ன பண்ணிருக்கிறான்? உங்களுக்கு ஈமான அழகானதாக ஆக்கி வைத்திருக்கிறான். உங்களுடைய உள்ளத்துல என்ன செய்திருக்கிறான்? அந்த ஈமான அலங்கரித்து வைத்திருக்கிறான். இப்ப என்ன விளங்குது? தூதர்கிட்ட நீங்க சொல்லி அவங்களுடைய பேச்சை கேட்கலன்றதுக்காக வேண்டி
நீங்க என்ன ஆகல உங்களுடைய உள்ளத்துல சொல்றோம் எல்லா ஒருத்தர் கேட்கவே மாட்டாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிறா அவங்களுக்கு. தூதர் நம்ம ஏன் கீழ்படிக்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வரல. ஏன் நம்ம சொல்லி அந்த தூதர் கேட்கல அப்படின்ற எண்ணம் ஏன் வரல? அதான் அல்லா சொல்றான், உங்களுடைய உள்ளத்தை அல்ல நினைச்சுட்டான், அழகா அலங்கரித்து வச்சுட்டான். ஈமான் நினைச்சுட்டான், அவங்களுக்கு விருப்பமானதாக ஆக்கி வைத்துட்டான். மேலும் அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, வகர்ரா இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான். அல்லாஹ் எப்படி உங்களுக்கு வந்து ஈமான பிரியமுள்ளதா ஆகி இருக்கிறானோ, உள்ளத்துல எப்படி வந்து அதை அலங்கரித்து வச்சிருக்கிறானோ, அதே மாதிரி இன்னொரு பக்கம் அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கிறான், குஃப்ர ஃபிஸ்க் என்று சொல்லக்கூடிய தொடர்ந்து பாவத்துல இருப்பதை வல் இஸ்யான். வல் இஸ்யான்னா மார்க்கத்துக்கு அல்லாஹ்வுக்கு தூதருக்கும் மாறு செய்வது அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், வெறுக்கத்தக்கதாக ஆக்கியிருக்கிறான். அப்ப ரெண்டு விஷயம் அல்லாஹ் பண்றான். ஒண்ணு என்ன, ஈமான அலங்கரிக்கிறான், பிரியமானதாக ஆக்கிடுறான் ஒண்ணு. ரெண்டாவது என்ன, குஃப்ரையும் பாவத்தையும் மாறு செய்வதையும் என்ன பண்றான்ல, வெறுக்கத்தக்கதாக நமக்கு ஆக்கிடுறான். அப்ப யார் உண்மையில இந்த நிலையை அடைகிறாங்களோ, என்ன நிலை, அவங்களுடைய உள்ளத்துல ஈமான அலங்கரிச்சு ஈமான பெரிய உள்ளதாக ஆக்கி குஃப்ரையும் ஃபிஸ்க்னா என்ன, பாவத்துல நீடித்திருப்பது, அதை வெறுக்கத்தக்கதாகவும் குஃப்ரை வெறுக்கத்தக்கதாகவும், இஸ்யான் சொன்னா அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை வெறுக்கத்தக்கதா ஆக்கிடுறானோ, இப்படிப்பட்ட மக்கள் என்ன அல்லாஹ் குர்ஆன்ல தொடர்ந்து சொல்றான், உலாய் கௌமுர் ராஷிதூன், அவர்கள் தான் நேர்வழியில் உள்ளவங்க. யார் நேர்வழியில் உள்ளவங்க, உண்மையிலே யாருக்கு ஈமான் பிரியமுள்ளதா இருக்குதோ, யாருக்கு உண்மையிலே அவங்களுடைய உள்ளத்துல ஈமான் அலங்கரிக்கப்பட்டிருக்குதோ, குஃப்ரை வெறுக்கிறாங்களோ, பாவத்தை வெறுக்கிறாங்களோ, அல்லாஹ்வுக்கு மாறு செய்து வெறுக்கிறாங்களோ, அவங்கதான் உண்மையிலே யாரு, நேர்வழியில உள்ள மக்கள். ஒருத்தர் குஃப்ரு விருப்பமானதா இருக்குது, ஈமான் விருப்பமானதா இல்லை, அல்லாஹ் வணங்க சொன்னா கோபம் வருது, அவுலியாக்களை வணங்க சொன்னா விருப்பமா இருக்குன்னா அப்ப என்ன அர்த்தம், இதெல்லாம் நேர்வழியில இல்ல. இப்ப நேர்வழியில் இருக்கிறவங்க யாரு, யார் நேர்வழியில இருக்கிறா, யார் ஈமான விரும்புறாங்களோ, மேலும் குஃப்ரையும் பாவத்தையும் மாறு செய்வதையும் வெறுக்கிறாங்களோ, அவங்கதான் யாரு உண்மையிலே நேர்வழியில உள்ளவங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அருஷ்து உலாய் கௌமுர் ராஷிதூன், அவர்கள் தான் நேர்வழியில. அரபியில் அருஷ்துன்னா என்ன அர்த்தம், நேர்வழின்னு அர்த்தம். ருஷ்து என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், தெளிவான நிலையில இருக்காங்க, நேர்வழியில இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப ருஷ்து என்பது என்ன, இது ஒரு பொதுவான பதம், இது பல அர்த்தங்களை பயன்படுத்தப்படும். உதாரணத்துக்கு மார்க்கத்தில் ஒருவர் ருஷ்டாக இருக்கிறார் என்ன அர்த்தம், அவர் மார்க்கத்துல பற்றுள்ளவரா இருக்காருன்னு அர்த்தம். ஒரு மனிதர் அவருடைய செல்வத்துல ருஷ்டாக இருக்கிறாரு, நேர்வழியில் இருக்காரா என்ன அர்த்தம், அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை எதுல செலவழிக்கணுமோ அதுல மட்டும்தான் செலவழிப்பார். எதுல அல்லாஹ் செலவழிக்க கூடாதுன்னு இருக்கானோ அதுல அவரு செலவழிக்க மாட்டாரு. இப்ப இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சரியான நிலையில இருக்காங்க, அவங்களுக்கு தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும், ருஷ்ட்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். அப்ப யாரெல்லாம் இந்த நிலையில இருக்காங்களோ அவங்க தான் என்ன உண்மையிலேயே நேர்வழியில உள்ளவங்க. அப்ப நம்ம யோசிக்கிறோம், நம்ம ஈமான் நமக்கு விருப்பமானதா இருக்கா, ஈமான் நம்ம நேசிக்கிறோமா, குஃப்ரை நம்ம வெறுக்கிறோமா, குஃப்ரை பார்த்தோம் கண்டுக்கல அது நமக்கு வெறுப்பா இல்லைன்னா அப்ப என்ன அர்த்தம், நம்ம நேர்வழியில இல்லைன்னு அர்த்தம். நேர்வழியில இருக்கிறோம், நம்ம என்ன செய்யணும், குஃப்ரை வெறுக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உண்மையிலேயே ஈமானுடைய சுவையை சுவைத்தவர் யாருன்னு சொன்னால் அந்த ஒரு நபர் யாரு, ஈமான் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் குஃப்ரை நோக்கி திரும்புவதை எப்படி வெறுக்கணும், நெருப்பில் தூக்கி போட்டா எப்படி அதை வெறுப்பாரோ அது மாதிரி என்ன செய்யணும், குஃப்ரை இஸ்லாத்துக்கு வெளியே போறதவர் என்ன செய்யணும், வெறுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி இருந்தா தான் என்ன ஈமானுடைய அடையாளம். இந்த மாதிரி நேர்வழியில் இருக்காங்களே அவங்களை குறித்து அல்லாஹ் சொல்றான் அடுத்த வசனத்துல, ஃபதுலம் மின் அல்லாஹி வ நிஅம, இது என்ன, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவங்களுக்குள்ள அருளாகும். எது எது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இருக்கக்கூடிய அருள். முன்னாடி சொன்ன விஷயம் என்ன சொன்ன விஷயம், ஈமானை நேசிக்கிறது, குஃப்ரை வெறுக்கிறது, பாவத்தை வெறுக்கிறது, மாறு செய்வதை வெறுக்கிறது. இது யார் செய்த அருள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உள்ள அருள். இது எந்த ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது, முயற்சி செய்தலாம் செய்ய முடியாது. அல்லாஹ் யாருக்கு நாடானா அவங்களுக்கு என்ன செய்யலாம், அல்லாஹ் இந்த அருளை கொடுக்கலாம். இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அருள். எத்தனையோ பேர் படிக்கிறாங்க, எத்தனையோ புத்தகங்களை படிக்கிறாங்க, எவ்வளோ அரபியில புலமை பெற்றவங்களா இருக்காங்க, ஆனா என்ன இல்லை, அந்த நேர்வழியில அவங்க இல்லை. ஏன், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவங்களுக்கு என்ன செய்யறாரு,
கிடைக்கல. அப்ப அல்லாஹ் நமக்கு கிடைச்சிருந்தா இது என்ன அல்லாஹ்வின் புறத்து நமக்கு கிடைத்த ஒரு அருள். இது நாம முயற்சி செய்தா என்ன செய்யப்படல, கிடைக்கல. நபிமாருடைய இதை பாருங்க, இப்ராஹிம் நபியுடைய தந்தை என்னவா இருந்தாங்க, சிலை செய்து சிலை வழிபாட்டில் இருந்தாங்க. அப்போ அதே மாதிரி பார்க்கிறோம் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் அவங்க என்ன இருந்தாங்க, சிலை வழிபாட்டில் தான் இருந்தாங்க. இருந்த போதிலும் பாருங்க, இப்படி நபிமாருடைய குடும்பத்தாரர்களுக்கெல்லாம் அல்லாஹ் கொடுக்காத ஒரு அருள் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், நமக்கு கொடுத்திருக்கிறான். அப்ப இது யார் கொடுத்து வருது, அல்லாஹ்வை கொடுத்தது. அப்ப அல்லாஹ் யாருக்கு கொடுக்குறான், எப்படிப்பட்ட மக்களுக்கு கொடுக்குறான், நல்ல எண்ணம் உள்ளவங்களுக்கு கொடுக்குறான். இஹ்லாஸான நல்ல எண்ணம் உள்ளவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த அருளை கொடுக்குறான். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, ஃபலம்மா ஸாகு அஸாஹல்லாஹு குலூபஹும். எப்போது நேர்வழியிலிருந்து அவங்க சரிகினாங்களோ அப்போதும் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், நேர்வழியிலிருந்து சருக செய்துட்டான். அப்போ அல்லாஹ் நமக்கு இதை விருப்பமானதை ஆகியிருக்கானதுக்கு என்ன அர்த்தம், நம்ம எண்ணம் நல்லா இருக்கு. எத்தனையோ மக்கள் இந்த அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காத காரணம் என்ன, அவங்க நேர்வழியிலிருந்து என்ன ஆயிட்டாங்க, சரிகிட்டாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சுட்டாங்க, என்ன சரியா இல்லைனாலும் அவருடைய நோக்கம் நல்லா இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்யட்டான், அந்த இதாயத்து நேர்வழியிலிருந்து அவனை சருக செய்துட்டான். அப்ப இது அல்லாஹ்வின் புறத்தில் நமக்கு கிடைத்த அருள் என்பதை நாம் என்ன செய்துக்கணும், விளங்கிக்கணும். இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்கள் நாடி உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, நேர்வழியில செலுத்த முடியாது. அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு தான். அல்லாஹ்வால் கிடைக்கப்பட்ட அருளாகும். மேலும் சொல்றான், இது அல்லாஹ்வின் புறத்தின் அருள். மேலும் என்னவா இருக்குது, நிஅமத்தாகவும் இருக்கிறது, ஒரு அருட்கொடையாகவும் இருக்குது. அப்ப அல்லாஹ்வின் புறத்தின் அருட்கொடை என்ன, பொதுவாக அருட்கொடை நம்ம நியமத்துன்னு சொல்றோம்ல, அருட்கொடை ரெண்டு வகையானது. ஒண்ணு என்ன, உலகத்தில் உள்ள அருட்கொடை. ரெண்டாவது அருட்கொடை மறுமையில் உள்ள அருட்கொடை. உலகத்தில் இருக்கக்கூடிய அருட்கொடைகளை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் அல்லாதவன், காஃபிரு, முனாஃபிக்கு, நயவஞ்சகம் எல்லாத்துக்கும் என்ன அது கிடைக்கும், கிடைக்காமல் போகலாம். ஆனால் மறுமையில் உள்ள அந்த நியமத் என்பது யாருக்கு மட்டுமே உள்ளது, முஸ்லிம்களுக்கு மட்டுமே உள்ளது. அப்ப பாருங்க, நியமத்து இரு வகைப்படும். ஒன்று உலகத்துள்ள நியமத்து, இன்னொன்று மறுமையுள்ள நியமத்து. உலகத்துள்ள நியமத்து யாருக்கு இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் மறுமையில உள்ளது காஃபிர்களுக்கு, முனாஃபிக்குலாம் யாருக்கு இருக்குது, முஸ்லிம்கள் மட்டும்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, சூரத்துன் நஹல் 16வது அத்தியாயத்துல 97வது வசனத்துல, மன் அமில ஸாலிஹன் மின் தக்ரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன் ஃபலனுஹ்யின்னஹு ஹயாத்தன் தய்யிபா வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன். எவர்கள் நல்ல அமலை செய்கிறாங்களோ, அவர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஈமான் கொண்ட நிலையில இருந்து அவங்க நல்ல அமலை செய்தாங்கன்னா அப்படிப்பட்டவர்களை நாம் தூய வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ வைக்க செய்வோம். மேலும் மறுமையில அவங்க என்ன செய்து கொண்டிருந்தாங்களோ அதை விட சிறந்த கூலியை தருவோம்னு அல்லாஹ் சொல்றோம். அப்போ முஃமின்களுக்கு என்ன, ரெண்டு நியமத்துமே இருக்குது, இந்த உலகத்திலும் இருக்குது, மறுமை நாள்லையும் இருக்குது. காஃபிர்களுக்கு என்ன, இந்த உலகம் மட்டும்தான், மறுமையில இந்த விளக்குதா. அல்லாஹ் முஃமின்களுக்கு என்ன செய்யறான், அந்த உலகத்துல நியமத்தை கொடுத்துருக்கான். நியமத்திலே பெரிய நியமத்து எது, அல்லாஹ் நமக்கு கொடுத்த நேர்வழி, விளக்குதா. அப்போ இந்த நியமத்து என்ன, காஃபிர்களுக்கு இல்லை. அப்போ அல்லாஹ் இந்த நியமத்துகளை நமக்கு தந்திருக்கிறோம், அவனுக்கு அதிகமாக நம்ம என்ன செய்யணும், நன்றி செலுத்த வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வல்லாஹு அலீமுன் ஹக்கீம். அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன், ஞானமுடையவன். அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அனைத்தையும் அறிந்தவன், ஞானமுடையவன். குர்ஆன்ல அல்லாஹ் பல இடங்கள்ல இந்த ரெண்டு பேரையும், ரெண்டு பண்பையும் அல்லாஹ் சேர்த்து சொல்றோம். இது ரெண்டுமே என்ன, அல் அலீம் அல் ஹக்கீம். அல்லாஹ் ஞானமுடையவன், அல்லாஹ் அலீம். அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன், அல் ஹக்கீம் ஞானமுடையவன் என்பது என்ன, குர்ஆன்ல அல்லாஹ் பல இடங்கள்ல இது ரெண்டுத்தையும் ரெண்டு பேரும் சேர்த்தே சொல்றான். அப்ப அல்லாஹ் எந்த அளவுக்கு அறிவுள்ளவன் சொன்னா குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, لِتَعْلَمُوا أَنَّ اللَّهَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ وَأَنَّ اللَّهَ قَدْ أَحَاطَ بِكُلِّ شَيْءٍ عِلْمًا. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அனைத்தையும் அறிந்திருக்கிறான், அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் பெற்றிருக்கிறான், அனைத்து பொருட்களையும் அல்லாஹ் தன்னுடைய இல்மை கொண்டு, அறிவை கொண்டு சூழ்ந்திருக்கிறான். மேலும் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் பாருங்க, وَإِنْدَهُ مَفَاتِحُ الْغَيْبِ لَا يَعْلَمُهَا إِلَّا هُوَ وَيَعْلَمُ مَا فِي الْبَرِّ وَالْبَحْرِ وَمَا تَسْقُطُ مِنْ وَرَقَةٍ إِلَّا يَعْلَمُهَا. அல்லாஹ் சொல்றான், அவனிடத்திலே மறைவானவற்றின் சாவிகள் இருக்கிறது, மறைவான விஷயங்கள் அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். மேலும் நிலத்திலும் நீரிலும் இருக்கின்ற அனைத்து விஷயம் அல்லாஹ் அறிகிறான். எந்த ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தாலும் அது பற்றிய ஞானம் அல்லாஹ்வுக்கு இல்லாமல் இருப்பதில்லை. அப்ப அல்லாஹ்வுக்கு எல்லாமே என்ன, அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான். குர்ஆன் இன்னொரு இடத்துல சொன்னா பாருங்க, இன்னல்லாஹ லா யக்ஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா.
வானத்திலோ பூமியிலோ எந்த ஒன்றும் அல்லாஹ்வை விட்டு மறைத்து போகாது. எதுவுமே மறையாது. அனைத்தை பற்றிய இல்மு அல்லாஹ்வுக்கு இருக்குது. அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான். இப்ப பாருங்க, எப்ப அல்லாஹ் அனைத்தையும் அறிந்திருக்கிறானோ, இந்த பண்பு அவன்கிட்ட இருக்குதோ, அப்ப நம்ம என்ன எப்படி இருக்கணும்? நம்ம எதை செய்தாலும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கணும். இப்போ ஒரு 4 மனிதர் இருக்கும், என்ன செய்ய மாட்டோம்? பாவங்களை செய்யறதுக்கு நம்ம 4 பேர் பார்ப்பாங்கன்னு பயப்படுவோம். அப்ப தனிமையில இருந்தாலும் சரி, 4 பேர் முன்னாடி இருந்தாலும், எங்க இருந்தாலும் சரி, அல்லாஹ் என்ன சொல்லிட்டு இருக்கா? நம்மள எது செய்தாலும் அவனுக்கு தெரியும். அனைத்தையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கான். எப்போ இந்த உணர்வு நம்ம கிட்ட வருதோ அப்படின்னா அவன் பாவத்துக்கு நம்ம விலகுவோம். அதுதான் மார்க் நம்ம கிட்ட எதிர்பார்க்குது. அல்லாஹ் அறிய வேண்டிய விதத்தில் நம்ம அறிந்தோன்னு சொன்னால் உண்மையில அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக நாம நடப்போம். எந்த ஒன்றை பேசினாலும் நம்ம என்ன செய்வோம்? அல்லாஹ் அதை பார்த்துட்டு இருக்கான், அல்லாஹ்வுக்கு இது தெரியும். அப்படி நம்ம என்ன செய்வோம்? எல்லா விஷயம் தெரியும். அல்லாஹ்வுக்கு அஞ்சியவர்களாக வாழ்வோம். அதைத்தான் இந்த வசனம் சொல்றாங்க. மேலும் அல்லாஹ் ஹக்கீமாக இருக்கலாம். அல்லாஹ் எப்படிப்பட்ட ஹக்கீம்? அலைஹிஸ்ஸலாஹு யக்ஃபிருல் ஹக்கீமீன். அல்லாஹ் தான் என்ன? ஞானமுடையவர்களே மிக சிறந்த ஞானமுடையவனாக இருக்கிறான் அப்படின்றது அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான்? தெரியப்படுத்துறான். அப்ப இந்த வசனத்தின் மூலமா நம்ம அறிந்து கொண்டோம், அல்லாஹ் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த இதாயத்து என்ன? அல்லாஹ்வின் புறத்தில் நமக்கு தரப்பட்டது. இது ஏன் தரப்பட்டிருக்கு? நம்ம நல்ல எண்ணமுடையவர்களாக இருக்கிறோம். ஆகவே இதை நம்ம என்ன செய்யறதுக்கு அல்லாஹ்வுக்கு நம்ம அதிகமா நன்றி செலுத்தணும். மேலும் அல்லாஹ்வுக்குன்னா அல்லாஹ் ஞானமுடையவனாக இருப்பதினாலும் அனைத்தையும் அறிந்தவனாக இருப்பதினாலும் நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு எது விருப்பமானதோ அதை மட்டும்தான் நாம பேசணும். எது அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாததோ அதை நம்ம பேசவும் கூடாது, செய்யவும் கூடாது. அடுத்து அல்லாஹ் வசனத்தை சொல்றாங்க, 9வது அத்தியாயம் 9வது வசனத்தில், இன் தாயிஃபத்தானி மினல் முஃமினீன இக்ததலு ஃபஅஸ்லிஹு பைனஹுமா. முஃமின்கள்ல இரு சாரார் சண்டையிட்டு கொண்டால் அவங்களுக்கு மத்தியில் என்ன செய்யுங்க? சமாதானத்தை ஏற்படுத்துங்க. இன் பகத் இஹ்தாஹுமா அல் உக்ரா, அதுல ஒரு கூட்டத்தார்கள் இன்னொரு கூட்டத்தார் மீது அநீதி இழைத்தாங்கன்னு சொன்னா, ஃபகாதிலுல்லதி அத்தா தபகி அத்தா தஃபிய இலா அம்ரில்லாஹ், அவர்கள் அந்த யார் வரம்பு மீறி போறாங்களோ அவங்க என்ன ஆகணும்? திரும்பி அல்லாஹ்வுடைய கட்டளை நோக்கி திரும்புகின்ற வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க? அவங்களோட போர் புரியுங்கள், சண்டையிடுங்கள். அப்படி அவங்க திரும்பி வந்துட்டாங்கன்னா ஃபஅஸ்லிஹு பைனஹுமா பில் அத்ல், அவங்களுக்கு மத்தியில் நீதமான முறை நீங்க என்ன செய்யுங்க? தீர்ப்பை அளியுங்க, சமாதானத்தை நீதமான முறையில ஏற்படுத்துங்க. வாக்ஸிது, நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்க. இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், நிச்சயமா அல்லாஹ் நீதமானவர்களை நேசிக்கிறான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான். இப்போ இந்த வசனத்தை கவனமா பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்றான், முஸ்லிம்கள்ல இரு சாரார் சண்டையிட்டு கொண்டா அவங்களுக்குள்ள என்ன செய்யணும்? சமாதானத்தை ஏற்படுத்தணும். அதுல ஒரு சாரார் இன்னொரு சாரார் மீது அநீதி பண்ணா அதுல இருந்து அவன் திரும்ப வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? அவனோட போர் புரிய வேண்டும். திரும்பி வந்துட்டா அப்புறம் என்ன செய்யணும்? நீதமான முறையில் அவங்களுக்கு மத்தியில சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும். நிச்சயமா அல்லாஹ் யாரை விரும்புறான்? நீதியாளர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றான். இந்த வசனத்துல நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வேண்டியது இருக்கு. இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? முஃமின்கள்ல இரு சாரார் சண்டையிட்டு கொண்டு அவங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப இந்த வசனத்துல நம்ம அறியறோம், முஃமின்கள்ல இரு சாரார் சண்டையிடுறதுனால என்ன ஆயிட மாட்டாங்க? இஸ்லாத்தை விட்டு வெளியே போக மாட்டாங்க. ஒரு ஹதீஸ் வந்து பாருங்க, புகாரில வரக்கூடிய ஹதீஸ், சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூகுன் வ கிதாலுஹு குஃப்ர். முஸ்லிமை ஏசுவது என்னவாகும்? பாவமாகும். அவனை கொல்வது குஃப்ராகும் ரசூலுல்லாஹ் சொன்னார். முஃமினை கொல்வது என்னவாகும்? குஃப்ராகும். இப்போ இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? இரு சாரார் சண்டையிட்டுக்கிட்டா முஃமின்கள்ல யார் இல்ல என்ன சொல்லுது? முஃமின்கள் கொலை செய்தா என்ன ஆயிடுவாங்க? ஹதீஸ் குஃப்ர்னு சொல்லுது. அல்லாஹ் என்ன சொல்றான்? ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டா அவங்க எப்படி சொல்றான்ல? முஃமின் என்ற அடைமொழியோட சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்? சண்டை போடுறதா என்ன ஆயிட மாட்டாங்க, போர் புரியலாம் என்ன ஆயிட மாட்டாங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியே போக மாட்டாங்க. இதை விளங்குறதுக்கு இந்த ஹதீஸோட பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, லா தர்ஜிஉ பஅதி குஃபார் யத்ரிபு பஅதுஹும் ரிகாப பஅத், எனக்கு அப்புறம் நீங்கள் ஒருவருக்கொருவர் கழுத்துக்களை வெட்டி சாய்த்து கொண்டு நீங்க என்ன ஆயிடாதீங்க, காஃபிரா ஆகிவிடாதீங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யார்கிட்ட சொன்னாங்க? சஹாபாக்கள். எனக்கு அப்புறம் சண்டை போட்டு நீங்க என்ன ஆயிடாதீங்க, காஃபிரா ஆடாதீங்க. இந்த ஹதீஸை வச்சு என்ன பண்றோம் ஷியானா? பாத்தீங்களா? சஹாபாக்கள் தங்களுக்குள்ளே
சண்டையிட்டாங்க, என்ன ஆயிட்டாங்க அவங்களாம் காஃபிர். ஹவாரிஜ் பற்றி சொல்லுவோம். சண்டையிட்டாங்க, என்ன ஆயிட்டாங்க, காஃபிர் ஆயிட்டாங்கன்னு சொல்லி இப்போ பார்க்குறோம். இந்த மாதிரி இடங்களை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். சண்டையிடுவதனால் ஒருவருக்கு ஒருவர் போர் செய்வதனால அந்த ஹதீஸ்ல குஃப்ருன்ற வார்த்தை பயன்படுத்திட்டு இருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தம்? நேரடியான குஃப்ரா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நேரடியான குஃப்ரா அது குறிக்கல, வேறு வகையான குஃப்ரை குறிக்கும். குஃப்ருல ரெண்டு வகையான குஃப்ர் இருக்கு. ஒண்ணு என்ன? ஒண்ணு நேரடியா சொல்லப்பட்ட குஃப்ர். இன்னொரு வகையான குஃப்ர் என்ன? நேரடியான குஃப்ர் அல்லாத வேறு வகையான குஃப்ர். குஃப்ருன்னு குஃப்ருன்னுவாங்க, அது நேரடியான குஃப்ர் கிடையாது, அது வேற குஃப்ர். அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய கட்டளை மீறுவது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் இருப்பது, நன்றியை மறப்பது, இது மாதிரி அர்த்தத்துல வரும். விளங்குதா? இது விளங்குறதுக்கு இந்த ஹதீஸை பாருங்க. முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஸ்னத்தானி ஃபின்னாசி ஹுமா பிஹிமா குஃப்ர். ரெண்டு விஷயங்கள் மனிதர் செய்யறாங்க, அது என்னவாகும்? குஃப்ரா. ஒண்ணு என்ன? அத்தஹலு ஃபின் நஸப். நஸப்னா குலம் இருக்குல்ல, இவர் இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகன் நம்ம சொல்ற பாருங்க, அந்த குலத்தை யார் வந்து குறை சொல்றாங்க, அது என்னவாகும்? குஃப்ரா. மேலும் மன்னியாக மையத், ஒருவர் இறந்து போயிட்டாருன்னா அவருக்காக வேண்டி அழுது புலம்புவது, கத்துவது என்னவாகும்? இதுவும் குஃப்ராகும். அப்போ ஒருத்தர் இறந்துட்டாருன்னு ஒவ்வொரு கத்துறாரு, இது குஃப்ரா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க குஃப்ரு. அப்ப அது மாதிரி செய்யறது காஃபிர் ஆயிட்டாங்க. இந்த குலம் இதுல வந்து ஒருத்தர் வந்து குறை காண்டாரு, அதனால அவர் குஃப்ருன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொல்றது காஃபிர் ஆயிட்டாங்க. அப்ப இது என்ன அர்த்தம்? இல்லை, யாருமே அந்த மாதிரி சொல்றாங்க காஃபிர் ஆயிடுவாங்க. அப்போ குஃப்ருன்ற வார்த்தை என்ன செய்யப்படும்? நேரடியான குஃப்ரை குறிப்பதற்கும் பயன்படுத்தப்படும், குஃப்ர் அல்லாத வேறு பொருளை குறிப்பதற்கு, அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்து நடக்கிறது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமா நடக்கிறது, நேமத்துகளை மறுப்பது, இந்த அர்த்தத்தில் என்ன செய்யப்படும்? குஃப்ருன்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். இதை விளங்காத காரணத்தினாலதான் ஹவாரிஜிகளும் முத்தசிலாங்க என்னாங்க வழிகட்டு போனாங்க. அஹ்லு சுன்னாவாகி நாம விளங்கி கொள்ள வேண்டும். குஃப்ர் என்பது என்ன செய்யும்? நேரடியான அர்த்தத்திலையும் வரும், மாற்றமான அர்த்தத்திலையும் வரும். இப்ப பாருங்க, அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல இந்த வசனத்துல? முஃமின்கள்ல இருசாரா சண்டையிட்டா. அப்போ முஃமின்கள்ல இருசாரா சண்டையிட்டா எந்த அடைமொழியோட அல்லாஹ் அவங்கள சொல்றான்? முஃமின்கள்னு சொல்றான். வேற ரசூலுல்லாஹ் பாருங்க, ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, எனக்கு அப்ப நீங்க ஒரு வெட்டிக்கிட்டு என்ன ஆகாதீங்க, காஃபிர் ஆயிடுன்னு சொன்னாங்கல்ல. அந்த குஃப்ர் எதை குறிக்கல? நேரடியான குஃப்ரை குறிக்கல. மர எந்த குஃப்ரை குறிக்குது? குஃப்ருன்ற குஃப்ர். அதுக்கு என்ன அர்த்தம்? நன்றியை மறப்பது, நன்றிக்கு மாற்றமா நடப்பது, கட்டளையை மீறுவதுன்ற அர்த்தத்துலதான் அது வரும். அது குஃப்ரை நிராகரிப்பது குறிக்காது. இதை விளக்கத்துக்கு இந்த ஹதீஸை கூட பாருங்க. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்க, மெம்பர்ல இருந்து உரை நிகழ்த்துறாங்க. உரை நிகழ்த்தப்ப சஹாபாக்கெல்லாம் இருக்காங்க, தன்னுடைய பேர குழந்தையான ஹஸன் ரலியல்லாஹு ஒரு பக்கம் இருக்காங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லஅல்லல்லாஹ் ஐயுஸ்லமிஹி பைன ஃபிக்தைன் அதீமத்தின் மினல் முஸ்லிமீன். சொல்றாங்க ரசூலுல்லாஹ், என்னுடைய இந்த பேர குழந்தையான இந்த குழந்தை என்ன செய்யும்? ஹஸன் அந்த குழந்தை, பேர குழந்தை, முஃமின்கள்ல இரு சாரார்களுக்கு மத்தியில சண்டை நடக்கும். அந்த சண்டையில என்னுடைய பேர குழந்தை என்ன செய்யும்? சமாதானத்தை ஏற்படுத்தும், உண்டாக்கும். யாரு? முஸ்லிம்கள் இரு சாரா சண்டையிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு மத்தியில என்ன செய்யும்? சமாதானத்தை ஏற்படுத்தும். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க? முஸ்லிம்கள்ல இரு சாரா. இந்த சம்பவம் எப்படி நடக்குது? முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹுடைய மரணத்துக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? ஹஸன் ரலியல்லாஹு கலீஃபாவாக ஆகுறாங்க. அப்ப முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஹஸன் ரலியல்லாஹுக்கும் மத்தியில சண்டை நடக்குது. முஸ்லிம்கள் இரு சாரா எல்லாம் வர்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க? ஹஸன் ரலியல்லாஹு அவர்கள் சமாதானத்தை நாடி என்ன பண்றாங்க? ஹிலாபத் அவங்க கையிலே ஒப்படைச்சிடுறாங்க. அப்போ சமாதானத்தை அவங்க விரும்பி நடந்தாங்கன்னு சொல்றாங்க. அப்பதான் இந்த ஹதீஸ் என்ன செய்யப்படுது? சொல்லப்படுது. ரசூலுல்லாஹ் முன்னாடியே செய்தாங்க. இப்ப என்ன விளக்குது நமக்கு? என்ன விளக்குது? குஃப்ருன்ற வார்த்தை எல்லா இடத்துலயும் என்ன செய்யாது? நேரடியான அர்த்தத்துல வராது. சில இடங்கள்ல மாற்று அர்த்தத்திலையும் வேறு அர்த்தத்திலையும் வரும். இதை விளங்காத என்ன ஆயிட்டாங்க? ஹவாரிஜிகளும் மற்ற வழிகட்ட கூட்டங்களும் முத்தசிலாக்களும் தவறான போக்குல போனாங்க. அப்ப நல்ல ஒன்றை விளங்கி கொள்ள வேண்டும். இந்த மாதிரி போர் செய்யறதுனாலயோ, மற்ற பாவங்களை செய்யறதுனாலோ, கொலை செய்யறதுனால, தற்கொலை செய்யறதுனாலயோ ஒருத்தர் என்ன ஆயிட மாட்டார்? இஸ்லாத்தை விட்டு வெளியில போக மாட்டார், முஸ்லீமா தான் இருப்பார். ஷிர்க் என்ற ஒரு பாவத்தையோ
குஃபுர் என்ற பாவத்தையோ நிஃபாக் என்ற நயவஞ்சகத்தனத்துல இருந்தா மட்டும்தான் ஒரு மனுஷன் என்ன இஸ்லாத்தை விட்டு வெளியே போகும். மற்ற பெரும்பாவம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தற்கொலை, கொலை, மது, விபச்சாரம், இந்த மாதிரி ஒரு பாவத்தை செய்யணும், அது பெரும்பாவம். தண்டனை இருக்கு, அதான் நாட்டா பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா அவன் தண்டனை கொடுக்கலாம். ஆனால் அதை செய்ய வேண்டாம் மாட்டான், இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விட மாட்டான். அவன் என்னவா இருப்பான்? முஸ்லிமா தான் இருப்பான். இதுதான் யாருடைய கொள்கை? அஹ்லுஸ் சுன்னாவுடைய கொள்கை. அப்ப இந்த வசனத்தின் மூலமா நம்ம அறிந்து கொண்டோம், சண்டைக்கிறதுனால என்ன ஆயிட மாட்டாங்க, பெரும்பாவத்தை ஏதாவது ஒரு பாவத்தை ஷிர்கெல்லாம் பாவத்தை செய்ய என்ன ஆயிட மாட்டாங்க, ஆப்பிட மாட்டாங்க. அல்ல என்ன செய்யலாம், சண்டைகிறது என்ன பெரும்பாவத்தில் ஒரு பாவம். நீங்களை இது சனா வேண்டும் என்று சண்டையிடுவது என்ன, போர் புரிவது, ஒரு அநீதி பண்றது என்ன பெரும்பாவத்தில் ஒரு பாவம். அதை செய்யறவங்க எல்லாம் என்ன வார்த்தையை சொல்லி அழைக்கிறான், மீன்கள் சொல்றான். விளங்குதா? அப்போ இதுல இருந்து விலகிக்கிட்டோம். பெரும்பாவம் செய்யறவங்க என்ன ஆயிட மாட்டாங்க, ஷிர்கை தவிர மற்ற பாவங்களை செய்யறவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போக மாட்டாங்க, முஸ்லீமா தான் இருப்பாங்க. இது ஏன் சொல்றோம்னா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஹவாரிஜிகள் முத்தஸிலாவுடைய கொள்கை நம்ம கிட்ட இருக்கு. தற்கொலை செய்யறவங்கள, கொலை பண்றவங்கள, வட்டி வாங்குறவங்கள என்ன பாக்குறாங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவங்க மாதிரி பார்க்கலாம். இது ஹவாரிஜிகளுடைய போக்கு, முத்தஸிலாவுடைய போக்கு. நிரந்தர நரகத்தில் இருக்காங்க. யாருடைய கொள்கை? முத்தஸிலாக்கள் மற்றும். அப்போ எல்லா இடத்துலயும் ஒரு வார்த்தையை வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது, குஃப்ருன்னா உடனே குஃப்ருன்னு முடிவு பண்ணக்கூடாது. அந்த வார்த்தை எந்த அர்த்தத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு, இதுக்கு மாற்றமா அதை மாற்றுவது போன்ற ஏதோ ஆதாரங்கள் இருக்கிறதா என்பதெல்லாம் என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். பார்த்த அடிப்படை பார்த்தா அஹ்லுஸ் சுன்னா இந்த விளங்கணும், அதை நாமளும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்றா பாருங்க, வத்தகுல்லாஹ். அடுத்து அல்லாஹ் வசனம் சொல்றா, இன்னமல் முஃமினூன இஹ்வா. 10வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், முஃமின்கள் அனைவரும் என்னவாவாங்க. வசனத்தை அல்லாஹ் எப்படி பிடிக்கிறான், அதுக்கு அடுத்து தொடர்ந்து அந்த வசனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான் என்னென்ன, இன்னமல் முஃமினூன இஹ்வா. முஃமின்கள் அனைவரும் என்ன, சகோதரர்களாக இருக்கிறாங்க. ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு முஃமின் இன்னொரு முஃமின் எப்படிப்பட்டவங்க, கட்டிடத்திற்கு ஒப்பானவங்க. இன்னொரு முஃமின் எப்படிப்பட்டவங்க, கட்டிடத்திற்கு ஒப்பானவங்க என்று சொல்ற சூழல் என்ன செய்யறாங்க, தன்னுடைய கைகளை விரல்களை ஒன்றோடு ஒன்று சேர்த்தாங்க. அப்ப என்ன அர்த்தம், மீன்கள் இவ்வாறு ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மீன்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, ஒரு உடலை போன்றவர்கள். உடல்ல ஒரு பகுதி ஒரு பாகத்துக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டாலும் இதால என்ன, மற்ற எல்லா உடல் உறுப்புகளும் அதனால மருந்தும் ஒரு நோயின் மூலமாகவோ காய்ச்சல் மூலமாகவோ அல்லது தூங்காம என்ன செய்யாது, அதற்காக வேண்டி வருந்தம் சொல்றாங்க. உடல் நமக்கு ஒரு பாகத்துல ஏதாவது பாதிப்புனா என்ன, கால் வலி வரும், என்ன உடனே காய்ச்சல் உண்டாகும். அதனால மற்ற உடல் உறுப்புகள்ல தூக்கம் என்ன போகும், வலியில் ஏற்படும். விளங்குதா? அப்போ இந்த மாதிரி என்ன, முஃமின்கள் ஒருவருக்கு எப்படி இருக்கணும், சகோதரர்களாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும். யார் இருக்க முடியும் ஒற்றுமையா, யார் இருக்க முடியும், முஃமின்கள். முஃமின்கள்லாம் யாரு, உண்மையிலே அல்லாஹ் மட்டும் வணங்கி இஸ்லாம் எந்தெந்த அடிப்படையான நம்பிக்கையை சொல்லுதோ, அல்லாஹ் நம்புறது, மலக்கு நம்புறது, வேதம் நம்புறது, தூதர் நம்புறது, மறுமையை நம்புறது, விதியை நம்புறது, இந்த மாதிரி அடிப்படையான நம்பிக்கையில யார் ஒருத்தர் சரியா இருக்காரோ அவர் மட்டும் தான் என்னவா இருக்க முடியும், சகோதரா இருக்க முடியும். வெறும் பேரை மட்டும் வச்சுட்டு அல்லாஹ் அல்லாதவங்களை வணங்கிக்கிட்டு சிறுக்கான காரியங்களை செய்துக்கிட்டு குஃப்ருன்றதுலாம் என்ன செய்ய முடியும், ஒற்றுமையா இருக்கக்கூடாது. வெளிப்படையாக இருக்கலாம், தவிர உள்ள ரீதியான அந்த ஒற்றுமை வராது. யாருடைய உள்ளத்துல ஈமான் இருக்கோ அந்த ஈமான் தான் என்ன செய்யும், இன்னொரு மனிதனுடைய உள்ளத்துல ஈமான் இருக்கும், அவன் நேசிக்கிறதுக்கு அந்த ஈமான் அவனுடைய மனசு வரும். அப்போ முஃமின்கள் யார் இந்த ஈமானை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க எந்த நாட்டில் உள்ளவங்களா இருக்கட்டும், எந்த மொழியை பேசக்கூடியவங்களா இருக்கட்டும், அவங்க எந்த நிலத்தில் உள்ளவங்களா இருக்கட்டும், அவங்களாம் என்ன, நீங்கள் அனைவருமே சகோதரர்களாக இருக்காங்க. அதான் அல்லாஹ் சொல்றாங்க, இன்னமல் முஃமினூன இஹ்வா. நிச்சயமா முஃமின்கள் தான் என்னவா இருக்காங்க, சகோதரர். அவங்க மட்டும் தான் அது மாதிரி இருக்க முடியும், மற்றவங்க என்ன செய்ய முடியாது, அது மாதிரி இருக்க முடியாது. நிறத்தினாலோ மொழியினாலோ ஜாதியினாலோ என்ன செய்வாங்க, எல்லாம் வேறுபடுவாங்க. ஆனா உண்மையான இறைநம்பிக்கை கொண்ட மக்கள், ஈமான் கொண்ட மக்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க, இவர்கள் அவ்வாறு பிரிவினை ஏற்படுத்த மாட்டாங்க. ஈமான் அடிப்படையில் அவங்க அனைவரும் என்னவா இருக்கிறாங்க, சகோதரர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், வத்தகுல்லாஹ். நீங்கள் இந்த விஷயத்தை என்ன செய்யணும், அல்லாஹ்விற்கு பயந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயம் அல்லாஹ் எல்லா விஷயத்திலும், இந்த விஷயம் நீங்கள் இருசாரா சண்டையிடுவது, நீங்கள் அனைவருமே சகோதரர்களாக இருப்பது, இது போன்ற எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டு கடைசியில் சொல்றான், அல்லாஹ்வுக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளலாம் என்ன அர்த்தம்,
இந்த மாதிரி விஷயங்கள்ல கட்டளையில் அல்லாஹ்வுக்கு மீறாம நீங்க நடந்து கொள்ளுங்கள். மேலும் அல்லாஹ் சொல்றாங்க அல்லம் துர்ஹமூன், இப்படி நீங்க நடந்தா என்ன செய்யப்படுவீங்க? அருள் செய்யப்படுவீங்க என்று அல்லாஹ் சொல்றான். இதன் மூலமா நம்ம அறிந்து கொண்டோம் சூரத்துல் ஹுஜராத்ல சில விஷயங்கள்ல இதுல நமக்கு சில படிப்பினை அல்லாஹ் நமக்கு சொல்றான். என்னென்ன விஷயங்களை பார்த்தோம்? தூதர் நமக்கு மத்தியில் இருக்காங்க, அவங்க என்ன செய்யணும்? கண்ணியத்தை அளிக்க வேண்டும். மரணிச்சதுக்கு அப்புறமா என்ன செய்யணும்? அவங்களுக்கு கண்ணியத்தை தர வேண்டும். அடுத்து அவங்கள அந்த தூதர் உங்களுக்கு அதிகமான விஷயங்களை கட்டுப்பட்டாங்கன்னா அது என்ன செய்யும்? உங்களுக்கு தான் சிரமத்தை ஏற்படுத்த. அதான் என்ன பண்ணியிருக்கலாம்? உங்களுக்கு ஈமான பிரியமுள்ளதாக ஆக்கியிருக்கான். உங்களுடைய உள்ளத்துல ஈமானை அலங்கரித்து வைத்திருக்கிறான். மேலும் குஃபரையும் பிஸ்கையும் மாறு செய்வதையும் அல்லாஹ் என்ன செய்து வச்சிருக்கிறான்? வெறுக்கத்தக்கதாக ஆக்கியிருக்கிறான். இது அல்லாஹ்வின் புறத்தில் நமக்கு கிடைத்த அருளாகும், நேமத்தாகும் அல்லாஹ் சொல்றான். மேலும் அல்லாஹ் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான், அனைத்தையும் அல்லாஹ் ஞானமுடையவனாகவும் இருக்கிறான் பார்த்தோம். அடுத்த வசனம் என்ன பார்த்தோம்? நீங்கள் இருசாரா சண்டை இருந்தாங்கன்னா நீங்க என்ன செய்யும்? உங்களுக்கு மத்தியில சமாதானத்தை ஏற்படுத்துங்க. அப்ப இதன் மூலம் என்ன விளங்குச்சு? போர் புரியறதுனாலயோ ஷிர்க் மற்ற பாவங்களை செய்யறதுனால என்ன ஆயிட மாட்டாங்க, அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போக மாட்டாங்க, முஸ்லீமா தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம்? விளங்கிக் கொள்ளணும். அடுத்த நம்ம என்ன பார்த்தோம்? நீங்கள் அனைவருமே சகோதரர்களாக இருக்கிறாங்க. ஆகவே நம்ம சகோதரர்களாக நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்குள்ள இருக்கணும். ஒருத்தவங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஈமான் கொண்ட மக்கள் சகோதரத்துவன்றது என்ன? ஒரு மனிதன் பிறப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடிய சகோதரத்துவத்தை விட ஈமான் அடிப்படையோட சகோதரத்துவம் என்ன? ரொம்ப உறுதியானது, உயர்ந்தது. கூட பிறந்த சகோதரனை விட ஈமான் அடிப்படையில் ஒருத்தவன் என்ன செய்வான்? இன்னொருத்தவனுக்கு சகோதரனாக இருப்பது இஸ்லாத்தை உயர்வாக சொல்லப்பட்டதாக இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஆக நம்ம எந்த விஷயத்தை சொன்னோமோ அது சரியான விளங்குவதற்கெல்லாம் நம்ம அனைவருக்கும் அருள் புரிவாங்க. வாஹு தான்